சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விதிக்கப்படும் தண்டனையை சட்டமாக்கிய குயின்லாந்து. அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஆளில்லா விமானத்தை செலுத்திய சீன பிரஜை. அமெரிக்கா தலையீட்டுடன் சிரியாவில் புதிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சி. அசாத் சாலியை கைது செய்த தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கான காரணம் வெளியானது. இலங்கையர்களுக்கு சிறந்த விண்கல் மலையை பார்வையிட வாய்ப்பு. நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருட்களை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான 70 எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலியா நிறுவனம் ஒன்றுக்கு 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 70 நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலியை கைது செய்யப்பட்டமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு நட்டையீடாக 75,000 ரூபாய் பணத்தை பிரதிவாதிகள் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் இந்த வழக்கின் பிரதிவாதிகள் ஆவர். 2021 மார்ச் 9 அன்று செய்தியாளர் சந்திப்பில் மதங்களுக்கு இடையே முறுகலை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அசாத் சாலி 2021 மார்ச் 16 அன்று கைது செய்யப்பட்டார். 9 மாதங்களின் பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தினால் 2021 டிசம்பர் 2 அன்று அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் முதல் சில மாதங்களில் நிலவிய கடுமையான வெப்பமான காலநிலையே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கான காரணம் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் வருடாந்தம் பயிரிடப்படும் தென்னை மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் 70 லட்சம் வரை குறைந்துள்ளதும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், மார்ச் முதல் ஜூன் வரை நாட்டில் அதிக வெப்பநிலை உயர்வு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தென்னை மரத்துக்கு உகந்த வெப்பநிலை 27 தொடக்கம் 27 சென்டிகிரேட் வெப்பநிலையாகும். ஆனால் 33 சென்டிகிரேட்டுக்கு மேலாக செல்லும் போது தென்னை மரங்களின் மகரந்த சேர்க்கை குறைந்து காய்க்கும் தன்மை குறைகின்றது. உலகிலேயே அதிக தேங்காய் பாவனையை கொண்ட நாடாக இலங்கை உள்ளது. ஒருவர் வருடத்துக்கு 114 தேங்காய்களை உட்கொள்கின்றனர். மேலும் தற்போதைய தென்னை விளைச்சலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு தென்னை மரங்களை நடுவதை அதிகரிக்க வேண்டும் என்றார். இந்த வருடத்தின் சிறப்பு வாய்ந்த விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிட் விண்கல் பொழிவை இலங்கையர்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்த ஜெமினிட் விண்கல் பொழிவை இன்றும் நாளையும் இரவு நேரத்தில் காண முடியும் என ஆர்தர்ச்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதன் முழுமையான அனுபவத்தை நாளை இரவு வடகிழக்கு வானில் பொதுமக்கள் காண முடியும். இரவு 9 மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானியல் மணித்தியாலத்திற்கு 120 விண்கற்கள் தோன்றும் என ஆர்தர்ச்சி கிளாக் மத்திய நிலையத்தின் வானியல் சிரேஷ்ட ஆராய்ச்சி விஞ்ஞானி இந்திக்க மெதகன் கூட தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தில் ஜெமினிட்ஸ் என சொல்லப்படும் இந்த எரிகல் மலை உச்சத்தை அடையும் சமயத்தில் 1 மணி நேரத்தில் நூற்றுக்கணக்கான எரிகற்களை நாம் காண முடியும். கொலை மற்றும் கடுமையான தாக்குதல்கள் போன்ற குற்றங்களில் ஈடுபடும் 10 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்கும் தண்டனைகளே விதிக்கப்படும் என்ற சட்டத்தை ஆஸ்திரேலியா மாநிலமான குயின்லாந்து நிறைவேற்றியுள்ளது. இந்த கடுமையான தண்டனை விதிகள் இளம் குற்றவாளிகளினால் இழைக்கப்படும் குற்றங்கள் மீதான சமூகத்தின் சீற்றத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இருப்பதாகவும் இது ஒரு தடுப்பாக செயல்படும் என்றும் அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எனினும் பல வல்லுநர்கள் கடுமையான தண்டனைகளை இளைஞர்களின் குற்றத்தை குறைக்காது, உண்மையில் அதை அதிகப்படுத்தலாம் என்பதை காட்டும் ஆராய்ச்சியில் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள இராணுவ தளத்தில் ஆளில்லா விமானம் மூலம் புகைப்படங்கள் எடுத்த சீன பிரஜை ஒருவர் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சிஸ்கோவில் இருந்து சீனாவிற்கு விமானம் வழியாக செல்லவிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ தளத்திற்கு மேல் சுமார் 1.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஆளில்லா வானூர்தி பறப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் கவனித்ததைத் தொடர்ந்தே குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய கிழக்குக்கான முக்கிய சுற்றுப்பயணத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மேற்கொண்டுள்ளார். சிறுபான்மையினரை பாதுகாக்கும் சிரியாவின் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான உள்ளக செயல்முறை தொடர்பில் விடுவிக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்தே அவர் இந்த விஜயத்தை ஜோர்தானுக்கு மேற்கொண்டுள்ளார். இதில் துருக்கிய மன்னரை விசேடமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். முன்னதாக அல்-கொய்தாவுடன் இணைந்து ஒரு குழுவான ஹயாத் தஷ்ரிக் அல் ஷாம் தலைமையிலான எதிர்ப்பு படைகள் தாக்குதல் ஆரம்பித்து சில நாட்களுக்கு பிறகு தொடங்கப்பட்ட அல் அசாத் குடும்பத்தின் 5 தசாப்த கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சிரிய மக்கள் புதிய ஆட்சிக்கு வழிவகுத்துள்ளனர். இந்நிலையில் சிரியாவில் அமெரிக்க குடிமக்களை நாட்டிலிருந்து வெளியேற்றி தனது நாட்டிற்கு அழைத்து வர அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. அதன் காரணமாக அங்கு அவர் சிரியாவின் நிலைமை குறித்து விவாதிக்க கூட்டங்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.